ஹாய் ஹலோ டேசிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உண்மையான காதலைக்கான கண்டினியூட்டி. லாஸ்ட்டாக நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அப்படி நீங்கள் ஜிமினோட லவ்வுக்கு க்ரீன் ஃப்ளாக் காட்டியிருப்பீங்க. ஸோ அதோட நம்ம முடிச்சிருந்தோம். அண்டு இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி தான். இது நான் ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதோட கண்டினியூவாக தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ டைம் நைட்டு 1 மணி. இப்போ டைம் நைட்டு 2:15 இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அந்த இது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தான் ரியாக்ட் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் மென்ஷன் அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ண முடியாது. இன்கேஸ் அதாவது கமெண்ட் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நான் இதுக்கப்புறம் போகிற ஏதாவது ஒரு ஒன் ஷாட்டில் நான் அந்த கமெண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என்னோடய சிச்சுவேஷன் சுத்தமாக சரியில்லை. ஏன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் போன வீடியோலேயே ஒரு 10 நிமிஷம் பேச்சாக வள 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 வளன்னு பேசிட்டேன். அதுக்கு மேலே பேசி நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருந்ததோட இப்போ கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, இப்படி அந்த பூஜை நடந்துகிட்ருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஜிம்மினை பார்க்கவே இல்லை, கண்டுக்காத மாதிரி இப்படின்னு நீங்கள் வெளியே நடந்து போய்ட்டுருக்கீங்க. விளக்க பிடிச்சிட்டு இவ்வளோ 2 பார்க்குறோம், என்ன திமிரு பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் பேசிட்டே இருக்காங்களா, நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக நடந்துட்டீங்கன்னா ஜிம்மின் பார்க்குறாரு. ஐயோ போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒயன் அப்படின்னோடனே நீங்கள் திரும்பவே இல்லை. ஜிமின் பார்க்குறாருன்னா கேட்கலையா, இல்லை உடல் நம்ம பேசுகிறத கேட்கலானே ஒயன் அப்படின்னோடனே அவர் திரும்ப அப்போ வேணும்னே தான் பண்ணோடனே ஒயன் அப்படின்னோடனே அப்படி பார்க்குறீங்க. என்ன ஒயனா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே என்ன ஒயன்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னே கூப்பிடலாம்ல அப்படின்னோடனே எதுக்கு நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னோடனே ஏன் அப்படின்னு ஏன்னா நான் தான் ரெட் சாரி அப்படின்னு நான் சாரி இல்லைன்றதுக்காண்டி ரெட் சாரி கட்டுங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன சாரி இல்லைன்னு ரெட் சாரி கட்டுங்களா, ஐயோ அப்போ இது லவ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போச்சு பிள்ளைக்கு. அவ்வளோ நேரம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருந்துட்டு இருந்தவர் இப்போ விடி பல்ப் மாதிரி ஒரு மாதிரி முட்டை பல்ப் மாதிரி பியூஸ் போயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டார். ஓகே ஓயன் அப்படி சொன்னோடனே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு, மிஸ்டர் பார்க் ஜிமின் இப்படியெல்லாம் எல்லோரும் சொன்னால் அப்படின்னு முட்டாள்தனமாக நம்பிடாதீங்க அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறேன். என்ன அப்படின்னோடனே என்ன இதெல்லாம் சில்லி ரீசனாக, என்கிட்ட ரெட் கலர் சாரீ மட்டும்தான் இருக்குமா, ஊர்பட்ட சாரீ இருக்கா, அதில் வேறு கலர் கட்டிட மாட்டேன் நானே. அப்போ அப்படின்னே நீங்கள் கேட்டதுக்கான பதில் தான் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்ட்டு பக்கத்தில் வர பப்ளிக் பிளேஸில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்படி கையை காமிச்சோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டார். அந்த பிள்ளையை பார்க்குது, என்ன இவர் இப்போ பேசுகிற பேச்சுக்கு அவர் அமைதியாக ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்களை பார்க்குது. அந்த சைடு ஜிம்மின்னு ஃப்ரெண்டுங்கெல்லாம் மச்சான் ஆட்டி படைக்க ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவனுங்களும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்படி அப்போ நம்ம லவ்வர்ஸா அப்படின்ட்டு ஜிம்மின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்து சரி நான் போயிட்டேன் அப்படின்னு. என்ன சீனியர்னு கூப்பிட்ற அப்படின்னு, அப்படி என்ன கூப்பிடணும் அப்படின்னே ஏதாவது நிக் நேம் வாய்ப்பே இல்லை, ஓகே பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு விரும்பி நடந்துட்டீங்களா. அவர் பார்க்குறாரு, சரி ஓகே ஏதோ ஒன்று நம்மளுக்கு நடந்துருச்சு, காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே இருக்கார். ரோட்டில் நின்றுட்டு பைத்தியக்கார மாதிரி அப்படி சிரிச்சிட்டே இருக்காரா. அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மச்சான் அவள் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னே, பரவாயில்ல மச்சான் அவள் போன தடத்தையே நின்று பார்த்துட்ருப்பேனே. பைத்தியக்கார பையன் இந்த புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். காதலின் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பைத்தியக்காரத்தனமாக புலம்போதுன்னு நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே சில் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. ரொம்ப அப்பப்போ கண்ணில் பேசுகிறது என்ன, அப்படியே 2 பேரும் க்ராஸ் பண்ணி போனால் அப்படியே கையை லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறது என்ன, இந்த மாதிரி சில காதலில் அவங்களுக்கு அது க்யூட்டாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்போது ஐயா கன்றாவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் சுற்றி இருக்கவங்க பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படியே டேஸ் போயிட்டே தான் இருக்குது. அடிக்கடி இப்போ செமஸ்டருக்குலாம் ஜிம்மின்னு சொல்லிட்டாரு, நீ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்றக்காண்டி நீ என்னையவே நினச்சிட்டு இருந்து படிக்காமல் இருக்கிறான்னு நினப்பு தான், எனக்கு வேறு வேலை இல்லை, உங்களே நினச்சிக்கிட்டு நான் படிக்காமல் வேறு பண்ணோன்னே கரெக்ட் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னோடனே அது வாய்ப்பு இல்லை. எனக்கு அது புக்கை திறந்தாலே எனக்கு ஓமுச்சு தான் வருது.
அப்படின்னோடனே நீங்கள் எப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உண்மையாலே கிரிஞ்சாக இருக்குது. மித்த விஷயங்கள் கூட எனக்கு க்யூட்டாக தெரிஞ்சுது. இது ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்கணுன்னே, என்ன நீயே அசிங்கப்படுத்தலாமான்னே, நான் அசிங்கப்படுத்தலாம், உங்களை அசிங்கப்படுத்துகிற உரிமை எனக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கணுன்னே, அப்போ சரி நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னோடனே, அப்படி சொல்லிட்டு சரி போய் படிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு அதாவது நீங்கள் ஜிம்மின்னு வந்து ஜிம்மின்னு தான் கூப்பிடுவீங்க. அவன் வந்து என்னப்பா வாடி போடி அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வருதோ அதுதான் அவர் கூப்பிடுவார். அப்படி இருக்கும்போது செமஸ்டர் வருது. செமஸ்டருக்கு வந்து பயங்கரமாக படிக்கிறீங்க. 2 பேருமே படித்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸும் முடிச்சிட்டிங்க. அது டிசம்பர் அந்த பீரியட் அப்படின்னும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லீவெலாம் விடுறாங்க. லீவில் வந்துட்டு பொழுதன்னைக்கே ஃபோனு தான். ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருப்பீங்க. ரூம்குள்ளே உங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, என்னடி ரூம்குள்ளே பண்ணுற அப்படின்னே, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னே, எக்ஸாமும் முடிஞ்சிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வாயே அப்படின்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஜிம்மிலாம் கேட்பார், என்ன எங்கள் மாமியார் சொல்கிறாங்கன்னு. உங்கள் மாமியார் வந்து உங்கள் மருமக ஏன் வந்து இப்படி சோம்பேறியாக இருக்கா அப்படின்ட்டு காரணத்தை கேட்குறாங்க. சொல்லவா அப்படின்னோடனே, சொல்லு அப்படின்னோடனே, என்னான்னு சொல்லு அப்படின்னோடனே, புருஷன் கூட கடலை போடுறான்னு சொல்லணுன்னே, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான டாக்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நியூ இயர் பிறக்குது. இப்படி வந்துட்டு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்கிறீங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கப்புள்ஸாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மாதிரி லைஃப் நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ரீஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக காலேஜ் வந்து இப்போ ஜான்வரியில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றனால பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ரொம்ப படிச்சுட்டு தான் இருந்தேன், எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாம் ஓப்பி அடிக்குது. அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட, அப்படி பண்ண இப்படி பண்ண, ஜாலியாக சுற்றுதுங்க, சிலதுங்க கிளாஸை கட் அடிக்குது. எந்த இதுவுமே ஸ்டாஃப்ஸுமே தெரியும் இது தருதலை இங்கே தனி துளசி விட்டாங்க அவங்க. நீங்களும் அப்பப்போ வந்துட்டு இப்படி கிளாஸை கட் அடிச்சுட்டு ஜிம்மினை பார்ப்பீங்க, ஜிம்மின் வந்து உங்களை பார்ப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டுருங்க. அப்போ வந்துட்டு இப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படி ஜிம்மின் அப்படின்னோடனே என்னது அப்படின்னு, இப்படி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து ரெட் சாரி கட்ட சொன்னீங்க. இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நம்ம 2 பேரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாமா அப்படின்னோடனே, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி ஓகே என்ன மாதிரி அப்படின்னோடனே, நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்தா பச்சை தெரியுமா, ஒரு மாதிரி க்ரீன்லேயே ஒரு மாதிரி இருக்கும், அந்த கலரில் ஷர்ட் போட்டு நீங்கள் வாங்க, நான் வந்து கேரளா சாரி கட்டிக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு, ஆமாம் ஆமாம் காட்டிட்டு வாங்க அப்படின்னோடனே, முடியலன்னா இங்கே பாருங்கள் மிஸ்டர் பார்க் ஜிமின், உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, ஒரே ஆப்ஷன் தான், இதை கட்டிட்டு வரணும்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே, சரி சரி கட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஃபைனலாக பொங்கல் வருது. பொங்கல் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் அப்படின்னு பார்த்தா ஜிம்மின் வராரு. உங்களுக்கு ஓகே அழகாக சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்களா, அப்போ வந்துட்டு ஜிம்மின் நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு என்ன அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு இந்த நெட்டி முறிப்பாங்கள்ல, அதாவது சொடக்க, அதை எப்படி சொல்கிறது, இந்த திஷ்டி கழிக்கிறதுக்கு இப்படி கையை வச்சு இப்படி நெத்தியில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ண உடனே அப்படியே பார்த்து சிவிஞ்சிருக்கிறார், நீ இந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயிலேருந்து ஆயிடுச்சுன்னு அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கா, இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கணும்னு மூடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அது எப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, ஜிம்மினை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து மூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களா, அந்த பொண்ணு பார்க்குறா, இது காதலில் பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. நீங்கள் வந்துட்டு அப்படி ஜிம்மின் வரதை பார்த்துட்டே வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு மாதிரி லைட்டாக டவுட்டாக தான் இருக்கும், என்னடா இது இவங்க ஒரு மாதிரி கண்ணில் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி டவுட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஓப்பனாக சொல்லிக்க எதுக்கு அப்படின்ற மாதிரி தான், அதாவது சீக்கிரட்டாக வச்சுக்கணும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு ஜிம்மின் வந்துட்டு இப்படி பேசுகிறார், என்ன மிஸ் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் மிஸ்டர் அப்படின்னோடனே, இல்லை அழகாக இருக்கீங்க, அழகாக தான் இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன மிஸ்ஸுன்னு சொல்கிறீங்க அப்படின்னே, அப்புறம் எப்படி சொன்னேன், இல்லை எப்பயும் பொண்டாட்டின்னு தானே சொல்லுவீங்க, இப்போ என்ன மிஸ் அப்படின்னே, சொல்லணுமா, சொல்லலாம் விருப்பம் இருந்தால் சொல்லலாம் அப்படின்னே, ஓகே மிஸ்ஸஸ் ஜிமின் அப்படின்னே, கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த கருமத்தெல்லாம் அப்படின்னே, இல்லை அப்படின்னே, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி போகிறீங்களா, என்ன அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் போகிறேன் அப்படின்னே, சரி நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டீங்க. அப்படியே ஜாலியாக நல்லா வந்துட்டு பொங்கல்லாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு
கரும்பெல்லாம் சாப்பிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்ட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் அன்றைக்கான டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பொங்கல் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு அதுக்கப்புறம் டேஸ் போக ஆரம்பித்தோடனே இது ஜிமினுக்கு ஃபைனல் செம் தானே, ஸோ அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் சொல்லியிருப்பீங்க போய் படிங்க, தேவையில்லாமல் வந்துட்டு இது பண்ணாங்கன்னு. ஓகே அப்படின்னு சொன்னேன். ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கணும்? ஆமாம், படித்தா தானே என்னை வந்து நல்ல வேலைக்கு போக முடியும், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னே. அப்போ ஓகே, அப்போனா கண்டிப்பாக அதை படிச்சிடுறேன் அப்படின்னோடனே சரி போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேருமே செமஸ்டர்ஸில் வந்து ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப பிஸியாக வந்து 2 பேருமே மாறி தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ வந்து ரொம்ப எல்லோரும் சீரியஸாக ஃபைனல் இயர்ஸ்லாம் அது ஃபைனல் செம்மு, இனி வந்து உங்களுக்கு இது செகண்ட் இயர் போக வேண்டியதுக்கானதுன்றனால ரொம்ப சீரியஸாக எல்லோரும் படிச்சுட்டே இருப்பீங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த செமஸ்டர் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு செமஸ்டர் வந்து கருமந்தா அப்படின்ட்டு எழுதி விட்டு எரிஞ்சிட்டு அப்படி வரும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பார். ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம ஆறுதலாக நம்ம இப்போ கஷ்டப்பட்டால் அவள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எதுவும் காமிச்சிக்கல. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கா. சரி அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கும் புரியுது. ஒன்றும் கவலைப்படாத, இல்லைன்னா இருக்குது, நீ ஏன்னா ரொம்ப வெளியூர்லையா போய் இருக்க போகிற, இங்கே தானே இருக்க போகிற, அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் செமஸ்டர் லீவ் வருது. அடிக்கடி வீட்டில் வந்துட்டு தெரியாமல் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு உடால் சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து ஜிமின் கூட வெளியே போவீங்க. பட் வந்து வெளியே யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நீங்கள் போவீங்க. அப்படியே வந்துட்டு செமஸ்டர் லீவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் செகண்ட் இயருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டே வரும்போது ஜிம்மின் நின்றுப்பாரெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம். பட் எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டிங்களா? அதெல்லாம் அந்த இடத்த பார்த்துட்டு ஐயோ ஜிம்மின் இல்லையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் போகிறீங்க. செகண்ட் இயரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு விடும்போது நீங்கள் பொறுமையாக நடந்து போகிறீங்க. எல்லோரும் போயிட்டாங்க, நீங்கள் சும்மா கடமைக்கே ஐயோ ஜிம்மின் இருந்தால் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஜிம்மின் இல்லாமல் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. அதனால ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போய்ட்றீங்க. அப்போ வந்துட்டு ஓய் அப்படின்னோடனே உங்களுக்கு மாதிரி என்ன இது வாய்ஸ் நம்ம மனப்பிரமையில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னொடனே ஒய்யன் அப்படின்னோடனே உங்களுக்கு மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜிம்மின், என்ன ஜிம்மின் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷாக் ஆகி போயிட்டு அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அது எப்படி நான் இல்லாமல் நீ காலேஜ் படிச்சிருவியா அப்படின்னோடனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறீங்களா. ஆமாம், நான் இல்லாமல் நான் அப்படியே ஒன்று காலேஜில் விட்டுருந்தேன்னா அப்புறம் அதான் இங்கேயே வந்துட்டு பிஜி போட்டேன் அப்படின்னே. அப்படியா அப்படின்னே. ஆமாம், அப்புறம் நீ வந்து நான் இல்லாமல் கிளாஸ் படித்தா கஷ்டமாக இருக்கும், உனக்கு போர் அடிக்கும்ல, அதனால தான் நானும் இங்கே பிஜி போட்டேன்னு. அப்படியா, அப்போ ஓகே, சூப்பர். அப்படின்னா காலேஜ்லேருந்து என் கிளாஸ் பக்கத்தில் தான் இருந்தீங்க அப்படின்னே. இல்லை, உன் கிளாஸ் பக்கத்தில் இல்லை, அதுக்கு நடுவில் இருக்க ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருந்தேன்னு. என்ன பேசாதீங்க அப்படின்னோடனே என்ன உனக்காண்டி வந்திருக்கேன், நீ உனக்காண்டி தான் பிஜி போட்டேன், எனக்கு பிஜி போகிற ஐடியாவே இல்லைன்னு. உண்மையாலே வாங்க. ஆமாம், எவ்வளோ நாள் தான் உட்காந்து படிச்சுட்ருக்கேன், நான் பிஜி போகிற ஐடியாலே இல்லை. சரி, நீ வந்து இருக்க கஷ்டப்படுறதா உனக்காண்டி தான் பிஜி போடணுன்னு. உண்மையாலே வா, உண்மையாலே பக்கா ப்ராமிஸ் அப்படின்னே. ஓகே அப்படின்ட்டு சிரிச்சு, என்ன சிரிக்கிறானே. ஆமாம், உங்களை காலேருந்து மிஸ் பண்ண தெரியுமான்னு. சரி அப்படின்னு ஜிமின் வந்து போய் பார்க்குறாரு. என்னென்னா ஒரு சவுண்டு கேட்குங்க, டே அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குமா. அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்குக்கும் டேவும் நடந்து வந்துடுறாங்க. என்ன அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னே. அவனுங்களும் தான் போட்டிருக்கானுங்க அப்படின்னே. நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்காண்டி அவங்களுக்கு போட வைப்பீங்க. ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா நீங்களும் போட்டிங்கன்னே. ஆளுதாம்மா எங்களையும் சேர்த்து போட வச்சு இப்போ பாரு, நாங்களும் இன்னும் 2 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கணுன்னே. அச்சோ என்னால் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நட்புக்காண்டி இதை கூட செய்யலைன்னா என்ன அப்படின்னே. சரி மச்சான், நீ பேசிட்டு நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு இப்படியே டேஸ் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஜிமின் வந்துட்டு ஒரு கிளாஸ் தான் நடுவில் அப்படின்றபோது, முன்னாடி ஒரு கிளாஸ் தான் நடுவில் இருக்குது, இப்போயும் ஒரு கிளாஸ் நடுவில்னா அடிக்கடி பார்ப்பீங்க. அதே மாதிரி திரும்ப வந்துட்டு தேஜாவில் நடக்குது. எப்பயும் கண்ணில் பேசுகிறது, கையை பிடிச்சி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியே டேஸ் போக போக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஜிமின் வந்துட்டு அங்கே அவரும் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ வந்து அவருக்கு வேலைக்கு போய் ஆகணும். இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து உங்களுக்காண்டி இருந்தார். உங்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் புரிஞ்சிச்சு. அவர் வந்து இன்னும் வேறு எதுவும் பண்ண வாங்கி இருக்கிற மாதிரி இருந்தோன்னே, வேணாம், நீங்கள் வந்துட்டு போங்க, நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து நான் இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன்,
வேறு வழி இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும், எனக்காண்டி நீ எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரியர் வச்சு திரும்ப வர்றதுக்காண்டி வழி பார்க்கவா அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் வேணாம், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்களா. அவரும் சரி உண்மைதான், நம்ம இங்கேயே இருந்தால் வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட்லாம் இருந்திருக்கும், அதில் வந்துட்டு ஒரு ஜாப் வாங்கிடுவார். உங்களுக்கு சந்தோஷம், இதை வந்து சொல்லுவார். அப்படி வந்துட்டு ஜாப் வந்து எனக்கு ஓகேவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னே உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு இனி வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லைல்ல, அப்படின்றனால வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இப்படி குதிச்சுட்டே இருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்து இப்படி என்னாச்சுன்னோடனே இப்படி ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே, அப்போ கல்யாண் சார் போட்டுருவா ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமினிகளுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதிலே வந்துட்டு அவங்க ஜாப்க்கான இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இப்போ வந்துட்டு என்னன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வருது. ஏன்னா 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ப்ராசஸ்லாம் நடந்து உங்கள் செமஸ்டர் முடிஞ்சு அவருக்கு வேலை கிடச்சி இதில் 1 மந்த் அந்த கிட்ட இருந்து வந்தோடனே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க கிட்டோன்னா அடுத்து என்னன்னோடனே பொண்ணுங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன, அவனுங்க வாட்டுக்க சொல்லிட்டு போயிடுவானுங்க அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி. இவனுங்க வீட்டில் இருக்கவனுங்க அவனுங்களுக்காண்டி நம்மளை போட்டு இது பண்ணுவானுங்களே, அந்த மாதிரி. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன மேரேஜ் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அலைன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னா அலைன்ஸ் கொண்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாமா அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. ஐயோ என்ன அப்படி சொல்கிற, இப்போ தான் எனக்கு வேலையே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறீங்க என்ன பண்ணலான்னே, இரு என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்படி உங்கள் அப்பாட்ட போயிட்டு இப்படி அப்பா அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னே, எப்படின்னா காலையில் உட்காந்துட்டு அவர் டீ சாப்பிட்டுட்ருக்காரு, நீங்கள் எப்படி அவர்கிட்ட போகிறீங்க. என்னாச்சும்மா அப்படின்னே, அது இல்லைப்பா, அது வந்து நான் பிஜி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னே. என்ன சொல்கிறம்மா அப்படின்னே, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஆசை படிக்கணும் அதான் அப்படின்னே. அவர் வந்து பார்க்குறாரு, ஏன்னா ஒரே பொண்ணு தான் நீங்கள். ஸோ நீங்கள் இப்படி கேட்டீங்க ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எதுவும் ஆசைப்பட்டுலாம் கேட்டது இல்லையா. இப்படி கேட்டவுடனே அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருவார். ஸோ இப்படி நீங்கள் கேட்டவுடனே அவருக்கு அது வந்து என்னம்மா இப்போயும் படிக்கணுன்ற அப்படின்ற மாதிரி அவருக்கு கேட்க, உங்கள் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பொண்ணு வந்து படிக்கணும்னு கேட்குறா, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்ருக்கோம், படிக்கணும்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாப்பா ப்ளீஸ் நான் 2 வருஷம் படிச்சுக்கிறேனே அப்படின்னோடனே நீங்கள் ஒரு மாதிரி ப்ளீஸ் எல்லாம் பண்ணோடனே அவங்களுக்கு செல்ல பொண்ணு வேறையா. ஓகேம்மா இதில் என்ன இருக்குது படிச்சுக்கோ அப்படின்னோடனே உங்களுக்கு நான் அப்பாடா அப்பா ஒரு காலத்துலேருந்து 2 வருஷத்துக்கு தள்ளி போடாச்சு, 2 வருஷத்துக்குள்ளே ஜிம்மின் கொஞ்சம் செட்டில் ஆயிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜிம்மின்ட்ட பாஸ் பண்ணுறீங்க. ஜிம்மின்னு இப்படி வந்துட்டு நான் பேசி சமாளிச்சிட்டேன்டா, நீ செட்டில் ஆயிடுடா அப்படின்னே. ஓகே எனக்கு 2 வருஷம் இருக்குல்ல இது போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருமே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஓகே அப்படின்ட்டு ரொம்ப அவரும் ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு என்ன இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கான், அதுக்குள்ளே இவன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு இதான் லைஃபு, இந்த வேலையை வச்சு தான் வந்துட்டு உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க முடியும் அப்படின்றனால அவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் வேலை பார்க்குறாரு. இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஜிமின் பிஸியாக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு ஷிஃப்ட்டு ஒர்க்குன்னும் போது அவருக்கு டைம் இருக்காது. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் லவ் குறையவே இல்லை. காலேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்போ லவ் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு அப்படியே மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்கிப்பை போட்டோம் அப்படின்னா நீங்கள் காலேஜை முடிச்சிட்டிங்க. இனி தள்ளி போட வாய்ப்பு இல்லை. இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு சொந்தக்காரங்களாம் மறுபடியும் அலைன்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. உங்களுக்குன்னா பயமாக இருக்குது, என்ன அவனுங்க அலைன்ஸ் மேலே அலைன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. அவங்க வீட்லேயும் பார்க்குறாங்க, அதாவது உங்கள் வீட்டில் எப்படின்னா நல்ல இடமா நல்ல பையனா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வரன் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு, இனிமேலுக்கும் நம்ம விட்டால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜிமினுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படின்னே என்ன அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கா, அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னே, இல்லை அப்படின்னு நீங்கள் வாங்க நம்ம பேசிடலாம், ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் தள்ளி போட முடியாது, நான் வேலைக்கு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்லி பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னதுக்கு, இல்லை நம்மளுக்கு எதுக்குமா
இந்த சொத்து பூரா உனக்கு தான், உனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு அவசியம், அதெல்லாம் வேணான்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க, என்னால் தள்ளி போட முடியல, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னோடனே, எப்படி பேசுகிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேறு வழி இல்லை, ஏதோ மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன்ற மாதிரி எனக்கு காதில் பட்டுச்சு, ஸோ வாங்க அப்படின்னே ஓகே அப்படின்ட்டு அவரும் சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு இப்படி அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே மச்சான், நீ போய் பார்க்குறது தான் கரெக்டாக, அந்த பிள்ளை உனக்காண்டி 2 வருஷத்தை கொடுத்துச்சு, நீ வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துடலடா, நீ போய் கேளுடா, நல்ல கம்பெனியில் இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு டெவலப் ஆகி தானடா இருக்க, ஓகேடா இது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேவான ஒரு இதில் தான்டா நீ இருக்க, நீ போடா அப்படின்னோடனே அவங்க ஆறுதல் பண்ணோடனே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறப்ப எப்படி சப்போர்ட் பண்ணி தைரியம் கொடுத்து அமுச்சுட்டாங்களோ, இப்போயும் அதே மாதிரி தான் தைரியம் கொடுத்து அமுச்சு விட்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஜிமின் வராரு, உங்கள்கிட்ட வந்துட்டு எப்படி அப்படின்ட்டு என்ன நீங்கள் முன்னாடி ஃபேமிலி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஜிமின்ட்டு வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் வராரு, என்னாச்சுன்னு எனக்கு சுச்சுவேஷனில் சொல்கிறீங்க, அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்ல நாளைக்கு வா, அப்படி வீட்டுக்கு வந்து பேசு, வேறு வழி இல்லை அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, இந்த ட்ரெஸ் போட்டு வா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து காட்டுறீங்க, இது போடு, இப்படி போடு, இப்படி பேசு அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுட்டார். நீங்கள் வந்துட்டு காலைல இப்படி ரெடி ஆகிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நைட்டு தூக்கமே வரல, நெக்ஸ்ட் டே எப்படியே தூக்கம் வந்தது, தூங்கிட்டு இப்படி எந்திரிச்சு சரி ஜிம்முன்னு வரப்போகிற டைம் சொல்லியிருப்பார், இப்படி ஒரு 10 or 11க்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படி வந்துட்டு பார்த்தா 11 o'clock கிட்ட வந்துட்டு இப்படி ஜிமின் வராரு, இப்படி காலிங் பெல் அடிக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா வந்துட்டு ஜிமின் வரப்போகிறாரு அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இப்படி வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் உள்ள தைரியத்தை உரசிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் தைரியத்தை உரசிட்டு தான் உள்ளே வராரு. இப்படி என்ன அது யார் அப்படின்னோடனே உங்கள் அப்பா கேட்குறாரு, இல்லை இப்படி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னே அவர் வந்துட்டு சரி வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு வணக்கம் தம்பி அப்படி சொன்னோடனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி கையை பேசிகிட்டே இருக்காரா, என்ன தம்பி ஒரு மாதிரி வந்ததுலேருந்து கை பசிக்கிட்டே இருக்கேன்ட்டு அவங்க அப்பா கேட்டோடனே அப்புறம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மூச்சு இழுத்து விட்டு, சார் இப்படி வந்துட்டு நான் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்கா, சொல்லப்பா அப்படின்னோடனே உங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுருப்பாங்க, ஏன்னா யாருன்னே தெரில அப்படிங்கிறனால வந்துட்டு பக்கத்தில் வந்து நின்றுருப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு சார் நான் வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு கேட்டுருச்சு ரூம்குள்ளே வந்துட்டு நீங்கள் கதவுக்கிட்ட வச்சு கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டோன் வந்து மாறுதா பார்க்குறாரு ஜிமின், சரி தான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் நான் உங்கள் பொண்ணை வந்துட்டு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, எப்போலேருந்து அப்படின்னோடனே அரௌண்ட் ஒரு 5 years அப்படின்னோடனே அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரா, அப்போ வந்துட்டு அவருக்கு இருந்தாலும் இருக்கா நம்ம பொண்ணு செய்யாது, ஒருவேளை இவன் ஒன் சைடில் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒயனை கூப்பிட்டுருந்தோடனே அவங்க அம்மா வந்து இப்படி கதவு தட்டுறாங்க, உங்களுக்கு பயமாயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது கூப்பிட்றாங்க, அவரே பேசி அனுப்பிச்சுட்ருவாங்கன்னு நினச்சி நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்க, இப்படி வெளியே வா அப்படின்னோடனே என்னாச்சுமா அப்படின்னோடனே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை டெரராக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள்கிட்ட வந்து கோவமாக பேசியிருக்கவே மாட்டாங்க, ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. அப்படி வெளியே வந்து நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு உங்களை ஒயன்மா அப்படின்னோடனே என்னப்பா அப்படின்னோடனே இந்த பையனை உனக்கு தெரியுமானோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, தெரியும் பாருன்னே யாருன்னொடனே எங்கள் சீனியர்ப்பா அப்படின்னோடனே சீனியர் மட்டும்தானா அப்படின்னோடனே இங்கே வந்துட்டு அப்படி ஒரு நிமிஷம் கீழே குனிஞ்சிட்டிங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே குனிஞ்சிட்டிங்களா, உடனே உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு, சரி அப்படின்ட்டு நான் வந்து அது அப்படின்ட்டு அவர் ஜிம்னு சொல்ல வராரு, உடனே நிப்பாட்டி கையை காமிச்சிட்டு இப்படி நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நிப்பாட்டிட்டு, தம்பி தேவையில்லாமல் பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு, சார் 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 அப்படின்ட்டு ஜெமீன் வந்து ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரா, உடனே வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன், உங்கள் அப்பா உங்களை முறைச்சி பார்க்குறாரு, உங்களுக்கு அதுலேயே வந்துட்டு வாய் வரல அடுத்த வார்த்தை, ஸோ அப்படியே அமைதியாகிட்டு அப்படி சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் இப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கிளம்பு தம்பினோடனே, சார் சார் என்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் எப்படி சார் நீங்கள் போகணும்னு சொல்லுவீங்க, நான் உங்கள் பொண்ணு லவ் பண்ணிட்டு உங்கள் பொண்ணு என்ன லவ் பண்ணுறா, இதை சார் அது எப்படி சார்னோடனே, சரி உன்னை பற்றி சொல்லுப்பானே, சார் என் பேர் இப்படி ஜிமின் சார் அப்படின்னோடனே, நீ வந்து ஜிமின் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற, இப்போ வந்து ஒரு கார் வச்சுருக்க, அந்த கார் இஎம்ஐயில் வச்சுருக்க, அப்படி இப்படின்ட்டு நிறையா டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஷாக்கு, ஜிமினுக்கு அதை விட ஷாக்கு.
அப்போ என்ன ஆயிருக்கும்னா, அப்படி வந்துட்டு இப்படி நீங்கள் ஒரு நாள் வெளியே போயிருப்பீங்க. அதை வந்துட்டு உங்கள் சொந்தக்காரன் ஒரு நாதாரி பையன் பார்த்து வீட்டில் போட்டு கொடுத்துட்டா, உங்கள் அப்பா அப்பயே வந்துட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணி எல்லாமே வந்து பண்ணி தான் வச்சுருப்பாரு. இவ்வளோ நேரம் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு. ஐயோ! அதாவது நம்ம சொல்லி வர்றது வேற, வேற ஒருத்தன் வாயிலேருந்து வர்றது வேறல்ல. நம்ம சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ வந்துட்டு ஜிமின் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி, அதனால தான் போக சொல்கிறேன் அப்படின்னு. சரி சார், நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னே. ஏப்பா, உனக்கு குடும்பம் கூட கிடையாது, நீ வந்து இப்போ உனக்கு அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படின்னே. அப்புறம் என்னப்பா, என் பொண்ணு நான் வந்து நல்லா வளர்த்து வச்சுருக்கேன், நான் இவ்வளோ சொத்துக்கு அவன் ஒரு ஆள் தான் ஆள் அப்படின்னே. சார் நானும் நல்லா பார்த்துக்குவேன் சார், ஏன்டி வேலை இருக்கணும்னு. அப்பா, உன்னோட சொத்துக்குள்ளே ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கார் வச்சுருக்கேன், அது இஎம்ஐயில் தான் வச்சுருக்கேன். இனிமேல் நீ சம்பாரித்து என் பொண்ணை எப்படி கட்டிட்டு வாழுவேன், அதெல்லாம் முடியாதுப்பா, எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னோடனே. அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்களும் கெஞ்சிட்டீங்க. முடியவே முடியாதுன்னொடனே, கிளம்புப்பா, நான் கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறேன், கிளம்பு அப்படின்னோடனே. இதுக்கு மேலே அவர் நிற்க முடியாது அப்படின்றனால அவருக்கு ஒரு மாதிரி அவர் ஈகோவெல்லாம் டச் பண்ணி, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி தானே சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து ஜிமினுக்கும் கோவம் வருது. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாத நிலமையில அப்படியே கிளம்பி போகிறாரு. நீங்கள் வந்து ஜிம்மி கையை பிடிச்சிட்டு வாசல்கிட்ட போகிறவர் கையை பிடிச்சிட்டு இப்படி பார்க்குறீங்க. அவர் வந்து உங்கள் 2 கையும் சேர்த்து வச்சு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஒரு டேப் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் போகிறத பார்த்து உங்களுக்கு மனசே கேட்கல. நீங்கள் ஒரு வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கும் இப்படி அவங்களுக்கும் கோவமாக தான் இருக்குது. இப்படி வந்து பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் வந்துட்டு அவங்களும் இதை கண்டுக்கவே இல்லையா. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து 2 டேஸ் ஆகுது, ரூமை விட்டு வெளியே வரல, ரூமுக்கு யாருன்னா அதனால கண்டுக்கிறதே இல்லை, சாப்பிடல, எதுவும் பண்ணலையா. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து விட மாட்டா போல். ஆனால் ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக அவங்க வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா, நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க ரூமில் ஜிமின் கூட வந்துட்டு, ஒன்றும் இல்லை ஜிமின், நம்ம வந்து பார்த்துக்கலாம், நம்ம என்னன்னாலும் ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து கேட்டுருவாங்க. அதை போய் உங்கள் அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் சரி என்னது இரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் காலை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இப்படி வந்து உங்கள் அம்மா வந்து கத்துற சவுண்ட் கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப உங்கள் அம்மா கத்திகிட்டே இருக்காங்களா. என்னன்னு பார்த்தா உங்கள் அப்பா வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பார்த்தா அப்படி வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உங்களுக்கு பதறி போச்சு. நீங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறீங்க. 2 பேருமே, அவங்க அம்மாவும் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உள்ளே அப்படியே அட்மிட் பண்ணிட்டுலாம் போகுது. இப்படி ஒரு மாதிரி அந்த ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பயமாயிடுச்சு. உடனே வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரிலையா. அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்துட்டாங்க. இப்படி வந்துட்டு லைட்டாக வந்து அட்டாக் மாதிரி இருக்குது, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தேவையில்லாத ஷாக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. உடனே வந்து உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை பிடிச்சி திட்டுறாங்க. நீ தான் காரணம், அவர் வந்து நல்லா இருந்தார், நீ தான் அப்படி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே 2 டேஸ் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் ஃபோன் நீங்கள் வீட்லேயே வச்சுட்டு வந்துருப்பீங்க. 2 டேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. அப்பப்போ வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் உங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களா. ஸோ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபோனை கண்டிருக்க மாட்டாங்களா. இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்களா. அவர் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அமைதியாகவே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ரூமுக்கு வராங்க. அப்படி கதவை நாக் பண்ணிட்டு வந்தோடனே நீங்கள் கதவை திறக்கிறீங்க. பார்த்தா இப்படி வந்துட்டு பேசணும் என்ன அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே, இல்லை பாரு, உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே இப்போ அட்டாக் வந்துடுச்சு, நீ திரும்ப ஏதாவது பண்ணியிருந்தா உங்கள் அப்பா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின்னு இதில் பேசியிருப்பார், நான் வந்து பார்க்க வரவான்னு கேட்டதுக்கு இல்லை வேணாம், தேவையில்லாமல் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவருக்கும் புரியுது, ஓகே தேவையில்லாமல் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வரல. இப்படி எமோஷ்னலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு இருந்தாலும் ஜிமினை விட்டு கொடுக்க மனசே இல்லையா. அப்புறம் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்துட்டு இப்படி உங்கள் அப்பா வெளியே போவார். நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே,
இல்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னோனே உங்க அப்பா உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா போறாங்க. அப்போ இருக்கும்போது சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டீங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு இப்படி திரும்ப வராங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 90 கொடுக்குறாங்க. நீங்கள் 90லாம் வாங்கி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி பேசி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து இல்லை ஜிமினை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 டேஸ் கழிச்சு ஜிமினே இப்படி கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கணும் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் காஃபி ஷாப் போகிறீங்க. இல்லைவா நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்து அவங்க உட்காந்துட்டு இப்படி ஒய்என் அப்படின்னோடனே என்ன அப்படின்னு இல்லை அப்படி வந்துட்டு நம்ம வேணால் பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை அது வந்துட்டு இப்போ பாரு உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருக்குது உடம்பு. நம்ம இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணால் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னோடனே என்ன ஆச்சுன்னொடனே இல்லைப்பா உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க இப்படி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி என்கிட்ட கெஞ்சினாங்க விட்டுட்டு போயிடு அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சாங்க. எனக்கும் புரியுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு குடும்பத்தோட அருமைலாம் தெரியுமில்லப்பா, இப்போ நீ இல்லாமல் இருக்கேன்னா உனக்கு அந்த அருமை தெரியுமில்ல, புரிஞ்சுக்கோப்பா, என் குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினாங்க. அதான் அப்படின்னோடனே உங்களுக்கு புரியல. என்ன ஜிம்மி நீ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னோடனே புரிஞ்சுக்கலாம், வேறு வழி இல்லை. நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீ பாரு எப்படி இருக்க. நீ கஷ்டப்பட்டேன்னா உன் குடும்பம் கஷ்டப்படும், உன் குடும்பம் கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு. பட் ஜிம்மி நீ கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படணுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னே உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது. அந்த சைடு உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் வந்துட்டு பாருமா புரிஞ்சுக்கோமா அப்பா தாம்மா நீ என்ன அந்த உனக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் நல்லா பார்த்துக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே உங்களுக்கு மனசே இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோமா ப்ளீஸ், நம்ம அப்பா வந்து முடியாமல் இருக்கார், எங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறது நாங்கள் நான் ஜிமினை கல்யாணம் பண்ண தான் சந்தோஷமாக ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்களா. எமோஷ்னலாக இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி இருந்தால் அப்படி இப்படின்னோடனே உங்களுக்கும் மனசில் சரி ஜிம்மினும் சொல்லிட்டான்ல பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மனசே இல்லாமல் தான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. ஏன்னா அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க இப்போ நீ விட்டுட்டு போயிருப்பா, நீ இருந்தால் அப்படி தான் இருப்பானோடனே ஜிம்மின் வந்து மனசை கல்லாக்கிட்டாரு. அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் அவங்களுக்கு வரன் வந்து அலைன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு இப்படி ஓகே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குன்னா சந்தோஷம். பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையாலாம் இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் வருது, ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் போகுது. ஆனால் வந்துட்டு இப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால என்ன சொல்ல முடியும். அப்படியே ஒரு மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒயன் அந்த சிரிப்பு ஒயன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து உங்கள் அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க சிரிம்மா அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க சிரிம்மாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க அதுக்கு மேலே சொல்லாமல் அப்படி போயிட்டாங்க. அப்படியே அந்த பையன் பேர் அசோக்கு. அந்த பையன் வந்தோட கல்யாணம்னே இப்படி ஜிமின் வந்து வந்திருக்க மாட்டார் கல்யாணத்துக்கு. இப்படி அது எப்படி வர முடியும் அப்படின்றனால அவர் வந்திருக்க மாட்டார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்படி ஜிமின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சுட்ருப்பாங்க, நீங்கள் போங்கடா அப்படின்னோடனே இதே நாங்கள் எப்படா போகிறது அப்படின்னோடனே இல்லை நீங்கள் போங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களும் வந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்த்தோன்னே. அப்புறம் நீங்கள் அழுகிற மாதிரி இருக்கீங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்துட்டு ஓகே நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மனசே இல்லை. அப்படியே வந்துட்டு கல்யாணம் ஆகுது. அங்கே அந்த பையன் வீட்டுக்கு போகிறீங்க. அந்த பையன் வீட்டுக்கு போனால் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா தான் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. உங்களுக்கும் என்னது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க நீ கல்யாணம் ஆகிடுச்சு, நீ லைஃப் மாற்றி தான் ஆகணும், அந்த பையன் போயிட்டானா என்ன, அந்த பையன் போகலை நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னோடனே சரிம்மா ஏதோ ஒன்று, நீ இந்த பையனை அதுக்காண்டி இது பண்ணாத, இந்த பையனை பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்காண்டி அந்த பையனை கஷ்டப்படுத்தாத, லைஃப்பை வந்து பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அமுச்சு விட்ருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா 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 தான் பார்த்துக்குறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
அப்படியே தான் டேஸ் போக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வந்துட்டு உங்க வீட்டுக்கு நீங்க ஒரே பொண்ணுன்றனால நல்லா எல்லாம் நல்லா கொஞ்சம் பெரிய வீட்டு பையன தான் பார்த்துருப்பாங்க. ஸோ நல்லா தான் கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. நான் அந்த பையன் பையன் வீடுமே நல்லா பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பையன் வீட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க தனி குடித்தனமா போய் இருந்துக்கோங்க. ஏன்னா இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா இது பண்ண வேண்டியது இருக்குது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள தனி குடித்தனத்துக்கு அனுப்பிச்சுட்டாங்க. உங்களுக்குன்னா, ஐயோ! அப்படின்ற மாரி இருக்குது. என்ன தனியா போய் இருக்கணுமா? அப்படின்ற மாரி இருந்தாலும் சரி என்னமோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ அந்த போற போக்குல இருப்போமே அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து அந்த வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த பையன் எதுவும் கண்டுக்கல. சரி ஒரு வேளை அட்டாச் ஆக வந்து கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். அப்படியே தான் வந்துட்டு டேஸ் போகுது. அதுக்கப்புறம் இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் என்னன்னா, உங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உங்க அம்மா, அப்பா உங்கள பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. நீங்க வந்து எதுவுமே பேச மாட்டீங்க. அப்படியே வந்துட்டு டீய வந்து கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஓரமா நிப்பீங்க. அந்த பையன் தான் அசோக் அப்படின்றவன் தான். அதாவது உங்க ஹஸ்பண்ட். அவன் தான் பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து அப்படியே இருக்கிறத பார்த்து உங்க அம்மாவுக்கு ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. "என்ன இப்படியே இருக்கா?" அப்படின்ற மாரி. ஏன்னா இது நடந்து இந்த மேரேஜ் நடந்து இப்போ ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவங்க ஒரு மாரி பார்க்குறாங்க. "என்ன இவ இப்படியே இருக்கா? அப்போ என்ன ஒருவேளை எதுவும் இல்லையா? எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏத்துக்கிட்டாலா தான் தெரியணும்." அப்படின்றக்காக இப்படி தனியா கூட்டு போய் பேசுறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னோனே, "ஒன்றும் இல்லை." அப்படின்னோனே, "இன்னுமா ஜிம்மின மறக்கல? அவ காதலிச்சம்மா. அதுக்காண்டி என்ன பண்ணுறது? இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, மறந்துட்டு வாழ ஆரம்பி." அப்படி இப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் எதுவுமே இல்லை மண்டையாட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா, அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னோடனே, அப்புறம் வந்துட்டு அந்த பையனும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை வச்சு அமுச்சு விட்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நைட்டு அப்படியே போகுது. சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வேணாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அது கண்டுக்கல. போய் நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்பயும் ஒரு மாரி கடுகடுன்னு அந்த பையன் ஒரு மாரி வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வேணாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். கடுகடுன்னே தான் இருக்கான். உங்களுக்கு தெரியுது என்ன இந்த பையன் ஒரு மாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன என்னமோ இருந்துட்டு போட்டான், அவனுக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேஸ் அப்படியே தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 3rd டே எதுவும் ப்ராப்ளமா? ஏன்னா கேட்டு தானே ஆகணும். இவன் கடுகடுன்னு இருக்கானே, ஒருவேளை நம்ம இப்படி நடந்துக்கிறதுல தப்பா? என்ன ஏதாவது நம்ம ஒரு மனசுக்குள்ள தோணும்ல நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு கூடயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுவும் பிரச்சனை போல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனையானோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்களான்னே, அந்த பையனை எத்தனை வருஷமா லவ் பண்ண அப்படின்னோடனே நீங்கள் நடந்து போயிருப்பீங்க. அப்படியே அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுட்டிங்களா? அப்போ வந்துட்டு அந்த பையன் எந்திரிச்சு அப்படியே பொறுமையாக நடந்து அவங்க பக்கத்தில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ வந்துட்டு அந்த பையனை எத்தனை வருஷமா லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மூஞ்ச பார்த்து கேட்டோடனே, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி எச்சியை முழுங்கிட்டு பார்க்குறீங்கன்னொடனே, பொழுட்டுன்னு ஒரு அப்பு விட்டா அப்படியே சைடு விழுந்து நீங்கள் கீழேயே விழுந்துட்டீங்க. அப்படியே கன்னத்தை பிடிச்சி பார்க்குறீங்க. ஏய் என்னடி? ஆ என்ன அப்போ இவ்வளோ நாளாக என் கூட நீ அவனை நினச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னொரு தடவை எழுப்பி நிப்பாட்டிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சான்னு நீங்கள் ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாரு அவன் ஜிம்மினா அவனெல்லாம் கிடையாது. இனிமேல் நான் தான் உன் புருஷன். என்ன தான் நினச்சிட்டு நீ வாழணும். தேவையில்லாமல் நீ ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். உன்னையும் பண்ணுவேன், அவனையும் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சா? நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. அவன் சொல்லிட்டு போயிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ என்னென்னா இவன் வந்துட்டு இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தான். இப்போ என்னென்னா சைக்கோ மூடுக்கு போயிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு ஜிமின் பேரை சொல்லி அடித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கிறான். போல்ட்டுன்னு அடிக்கிறேன். நீ எதுக்கு அப்படி லவ் பண்ண? அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இப்படி வந்துட்டு நீ இனிமேல் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து யார் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அவனே போய் சொல்லிட்டான். எதுக்கு நாங்கள் கொஞ்ச நாள் இப்படி தனியாக இருக்க போகிறோம், யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு இவன் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் வரக்கூடாதுன்னு வேறு சொல்லி வச்சிட்டான். அப்படியே அடிச்சு டெய்லி இப்போ வந்து நீங்கள் சமைச்சு வச்சாலும் எது பண்ணாலும் அடிச்சுக்கிட்டே அதில் குத்தம் கண்டுபிடிச்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா வந்துட்டு உனக்கு நகை வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க, நீ கொண்டு வந்த டவுரி எனக்கு பத்தலை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஓகேன்னு தான் சொல்லியிருப்பான். இப்போ என்னன்னா நீ வந்து ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணியிருக்க, இது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் இருந்திருப்பியா, இல்லை எதுவும் நடந்திருக்காதா? நீ வந்து என்கிட்ட வந்து செகண்ட் ஹேண்ட் மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த நகைலாம் எனக்கு பத்தாது, இன்னும் நகை வாங்கிட்டு வா, எனக்கு நகை வேணும்னு சொல்லி டார்ச்சர்
டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அவன் எதையுமே யோசிக்கிறான். ஏற்கனவே வந்து ஒரு மாரி டிப்ரஷனில் தான் இருந்தீங்க. இப்போ ரொம்ப டிப்ரஷனுக்கு போயிட்டீங்களா? அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ அவனை லவ் பண்ணனால எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நகை வேணும் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவன் போட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானா. இப்படியே வந்துட்டு ஒரு 6 மந்த்து கிட்ட போயிடுச்சு. அந்த டார்ச்சர் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எதுவுமே வந்துட்டு உங்களை அந்த வீட்டுக்கு அமுச்சு விட மாட்டேங்கிறான். எதுவுமே இல்லை, லிட்ரலாக உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பானா. இதை வந்து சுற்றி இருக்கிற வீடெல்லாம் இருக்கும், நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சந்தேகம் வராது. கல்யாணம் புதுசு ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ் போக 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 வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து சத்தம் வர்றது இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே 2 பேருக்குள்ள எதுவும் ஒத்து போல். பட் இருந்தாலும் அவங்க பொறுத்து தான் போகணும். என்ன தான் புருஷன் இது பண்ணாலும் அவள் பொறுத்து போனால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அவன் அடித்தாலும் பிடிச்சாலும் கேட்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டே இருப்பீங்களா. ஸோ அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். இப்படியே தான் உங்கள் லைஃப் போயிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி. இந்த கஷ்டத்தெல்லாம் வெளியே எங்கேயும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அனுபவிச்சுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு நாள் வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக எல்லோரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து கோயிலில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா திடீர்னு கால் தட்டி ஏதோ கீழே விழுக போகிற மாதிரி போனோடனே ஒரு பொண்ணு வந்து உங்களை பிடிச்சிட்டா. அப்படி பிடிச்சோடனே ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இல்லை இட்ஸ் ஓகே, நீங்கள் பார்த்து நடங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னே. ஆமாம் கொஞ்சம் டயர்ட் ஒர்க் அப்படின்னே. ஓ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டு போயிட்டாளா. நீங்கள் பார்க்குறீங்க, அவளை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் புருஷங்கார வாட்டுக்கு முன்னாடி நடந்துகிட்டே போயிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ முன்னாடி பொறுமையாக வந்துட்டுருக்கீங்களா. அதுக்கப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் உட்காரோம்ல, அந்த மாதிரி உட்காந்ததுக்கப்புறம் அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு கோயிலில் வந்து ஸ்வீட்டு கொடுத்துட்ருப்பா. அதாவது இப்படி எனக்கு கல்யாணம் அப்படி, அதாவது அந்த இப்போ உங்களை பிடிச்சாலும் அந்த பொண்ணு தான் ஸ்வீட் கொடுத்துட்ருப்பா. ஆக்சுவலாக எனக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நான் அப்படி லவ் பண்ண பையனை வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுத்துட்டப்பா. அப்போ உங்ககிட்ட வந்து ஹாய் ஓகேவா அப்படின்னே. ஓகே அப்படின்னே உங்கள் பிடிச்ச அப்படி பார்க்குறேன் என்ன அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்தாங்க அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை எனக்கு மேரேஜ் அப்படின்னு. ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னேன். சார் இந்தாங்க அப்படின்னோடனே அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு அப்படி தூக்கி போட்டான். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எந்திரிச்சு போகலான்னு போது அப்போ வந்து அந்த பொண்ணு வேகமாக உங்களை க்ராஸ் பண்ணிட்டு போதா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கண்டுக்கலாம். அப்படி பார்த்தா அந்த வா நம்ம வாங்க நம்ம வந்து பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அப்படி பிடிச்சி விட்டு போகும்போது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. என்னன்னா இப்படி நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு எய்த்தாப்போ அந்த பொண்ணு வருது. பார்த்தா கூட இருக்கிறது ஜிமின். அந்த மாப்பிள்ளை யாருன்னா ஜிமின் தான் மாப்பிள்ளை. உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஜிமின் அந்த இடத்துல பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே 2 பேர் ஸ்டன்னாக நின்றுட்டீங்க. ஜிமின் நின்றுட்டா, நீங்கள் வந்து இப்படி பொறுமையாக நின்றுட்டுருக்கீங்களா. அப்போ வந்துட்டு அந்த புருஷன் பார்க்குறான், அந்த பொண்ணு பார்க்குறான். அப்படியே என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஓகே இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படி ஜிமின் பார்க்குறான். எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன், நீ அப்படின்னோடனே நல்லா இருக்கேன். எப்படி உன் புருஷன் பார்க்க யார் இது அப்படின்னோடனே இல்லை என் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே ஜிமின் பார்க்குறாரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. சரி இருந்தாலும் உண்மை தான் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது வந்துட்டு அந்த பொண்ணு பேர் நேத்ரா. அப்போ நேத்ரா சொல்கிறா, ஓ ஃப்ரெண்டா நீங்கள் 2 பேரும், எனக்கு இது தெரியவே தெரியாது. ஓ அப்படியா, அப்போ நம்ம வந்து இப்போ ப்ராப்பராக வந்து இன்டர்வியூ ஆகிக்கலாம். ஐம் நேத்ரா ஹீஸ் ஒய்ஃப் அப்படின்னே. ஐ மீன் ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறாலும் உங்களுக்கு மாதிரி ஓ அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படியே தொண்டை வரைக்கும் துக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாது சொல்லிட்டு
சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி நீங்கள் அப்போ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு கூப்பிட்டே போகிறாளா. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மின் வந்து உங்கள் கையை அந்த பொண்ணு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஜிம்மின்னு பார்க்குறா, நீங்களும் பார்க்குறீங்களா. கோயிலில் வந்துட்டு சாமி இந்த பத்திரிக்கை வந்து பூஜை பண்ணிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அந்த பொண்ணு சொன்னோன்னே நீங்களும் சாமி கும்பிட்டுருக்கீங்க. ஜிம்மின் அவங்களாம் சாமி கும்பிட்டுருக்காங்களா. அப்போ சாமி முடிச்சுட்டு இதாங்க உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இவர் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இங்கே மேரேஜுக்கு வரணும் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்பட்றா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தொண்டையை வரைக்கும் துக்கம் அழைச்சிக்கிட்டு இருக்குதுனால எதுவும் சொல்ல முடியாமல் ஓகே வரேன் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்களும் வரணுன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி டெரராக சொல்கிறான். ஜிம்மின் பார்க்குறாரு. சரி ஒரு வேளை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாகவே அவன் கேரக்டர் அப்படி தான் போகலான்னு சொல்லிட்டு ஜிம்மின் அது கண்டுக்கல. சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் அவங்களை இழுத்துட்டு வர பார்க்குறேன்னா அப்போ வந்துட்டு சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி துருன்னு வெள்ளை மனசாக பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காளா. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. செப்பல் போடுறப்ப அப்படியே ஜிம்மில் லைட்டாக பார்க்குறீங்க. ஜிம்மின்னு உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து, ஏன்னா இனிமேல் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா, அவனுக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே செப்பலை மாட்டு போகிறீங்கன்னா அந்த காரில் உட்காரும்போது அப்படியே இந்த பத்திரிக்கையை பார்க்குறீங்க. இந்த கல்யாணத்துக்குலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் எதுவுமே சொல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ வீட்டுக்கு போயிட்டீங்க காரில். அப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. பார்த்தா உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுங்க 2 பேர் வராங்க. அப்போ உங்கள் புருஷன் வேறு இருக்கான். அப்படியே பார்க்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு. நாங்கள் வந்து இப்படி ஒய்யன் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே எத்தனை பேர் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னோடனே என்ன பார்க்குறேன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன இப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு சரி உள்ள வாங்க. ஏன்னா இதுக்கு மேலே பேசினா அவங்க ஃபேமிலிக்கு சந்தேகம் வந்துடும்ல, என்ன ஒரு மாதிரி ட்ரகடாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துடும்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு என்ன அப்படின்னோடனே இல்லை இப்படி நாங்கள் பேச வந்தோம் அப்படின்னோடனே என்னாச்சுன்னொடனே இல்லை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னே இல்லை எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் அதான் இவளும் கூப்பிட்டு போகிறதுக்காண்டி இது பண்ணோம் அப்படின்னே இல்லை இவளுக்கு அன்றைக்கி ஒர்க்கு அப்படின்னே இல்லை கொஞ்ச நேரம் தான் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னோடனே அது என்ன சார் அப்படின்னோடனே அப்படி இதுக்கு மேலே துருவி கேட்டால் ஏதாவது ஆயிடும்ட்டு சரி ஓகே கூப்பிட்டு போயிட்டு வாங்கணுன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி உங்களுக்கு என்னென்னா உங்களுக்குமே போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது. சரி நம்ம ஜிமின் வந்து நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போச்சு, அவன் தான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ விழுந்து வந்துட்டாளுக்கு அப்போ சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே சரிங்க பார்த்து போயிட்டு வாங்கன்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. என்னடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கணும்னு இல்லை ஒரு மாதிரி ஃபீவர் தான் அப்படின்னு. சரி வரியா அப்படின்னு. ஏன் அப்படின்னு இல்லை அது எப்படி சொல்கிறது ஜெமின் கடைசியாக காலில் ஒரு தடவை பார்த்து கல்யாணம் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னே இல்லை நான் கண்டிப்பாக வரேன். என் மேலே தான் தப்பு, தேவையில்லாமல் அவன் மனசில் ஆசையை வளர்த்து இப்படி பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்னே சரி அதுக்கு தான் கூப்பிட்றது தானே வந்தோம், நீ வருவியா மாட்டியான்ட்டு தெரில அதான் அப்படின்னே சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக டேஸ் ஆஸ் யூஷுவலாக போகுது. அப்புறம் வந்துட்டு ஜிம்மினுக்கான மேரேஜ் டேட் வந்துட்டு தான் நீங்கள் அப்படியே கிளம்பி போகிறீங்க. சிம்பிளாக தான் போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அப்படியே கிளம்பி போகிறீங்க. அங்கே போய் வந்துட்டு பார்த்தா அப்படியே அந்த மேரேஜ் செட்டப்பே வந்து ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மேரேஜ் ஏரியாவும் நல்லா இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் மேரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க. அவள் பார்த்தா ஜங்குக்கும் டேவும் முன்னாடி லைனில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படி பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்களா. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேர் பார்க்குறாங்க என்ன வந்திருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மினும் பார்க்குறாரு. நீங்கள் அந்த பொண்ணு நேத்ரா பொண்ணு பார்க்குறா ஸ்டேஜில் வந்துட்டு அந்த பொண்ணு ஹாய் சொல்லுதான். அப்போ வந்துட்டு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் கிஃப்ட்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படி பார்க்குறீங்க. ஜிமினும் அப்படி எதுவுமே இல்லை. முன்னெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருப்பானா அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி கோல்டாக தான் அவன் ஃபேஸ் இருக்கா.
ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையை ஆட்டுவீங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி அது இருக்கணும்ல, நடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்களா, அந்த பொண்ணு ரொம்ப பிரைட்டாக, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா, துரு துருன்னு எந்த இதுவுமே இல்லாமல் வெள்ளந்தியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, மூஞ்சை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நல்ல பொண்ணு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே, தேங்க்யூ அப்படின்னே, நல்ல பையன் உங்களை நல்லா பார்த்துக்குறோன்னே, ஆமாம் எனக்கு தெரியும், ரொம்ப நாளாக வந்து எனக்கு தெரியும் ஜிமினை வந்துட்டு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிமினை பற்றி சொல்கிறலாம் உங்களுக்கு இப்படி பார்க்குறீங்க. ஸோ ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிங்க இருந்துட்டு போகலாமே, இல்லை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வேலை இருக்குது அப்படின்னே, ஓகே அப்படின்னே, ஓகே போயிட்டு வரேன் தர அப்படின்னே, போயிட்டு வரேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து சொன்னேன். ஜிம்மினும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையாட்டுறான். அவனுக்கும் தெரியுது என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இப்படி கிடையாதே, ஒரு வேளை மேரேஜ் ஆனதுனால இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. சரி ஓகே நம்ம எதுவும் கேட்டுக்க முடியாத நேரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விட்டான். அதுக்கப்புறம் நைஸ் பேர் அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஜிமின் பார்க்குறாரு. எதுவுமே சொல்லிக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே லைட்டாக போகிறப்போ வந்துட்டு ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு சிரிச்சிட்டு, சரி இவனுக்காவது நல்ல வாழ்க்கை அமைட்டு நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணால் இப்போ வந்து ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இப்படி வந்து நீங்கள் முட்டியை குறுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இடத்துக்கு போகுது. இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி அதிலெல்லாம் அழுதுட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வேகமாக எந்திரிச்சு நீங்கள் வாட்டுக்கு வந்து பாத்ரூம் போகிறீங்க. பாத்ரூம் போயிட்டு என்ன ஆயிடுச்சு, நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு பாத்ரூமில் போய் அப்படியே உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இது இருக்குல்ல நம்ம ஃபோனில் வந்துட்டு இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அஸ்வின் குக் வித் கோமாளி அஸ்வின் ஒரு ஆல்பம் பண்ணியிருப்பார், முழுசா உனக்கு என்ன நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு காதில் போட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு மார்னிங் 10 o'clock கிட்ட நடந்திருக்குமா. அப்போது வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து டிவி சவுண்ட் பயங்கரமாக இருக்குது, என்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்க, என்ன இவ்வளோ சவுண்டாக வச்சுருக்கு, எப்பயும் அடிக்கிறப்ப தானே அதாவது அவங்கள அடிக்கிறப்ப மட்டும் தான் அவன் டிவி சவுண்ட் அதிகமாக வச்சுருப்பானா. ஸோ அவங்க பார்த்துருப்பாங்க, இப்போ அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் தான் உள்ளே இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் போல் நெய்பர்ஸ் வந்து கண்டுக்காமல் போயிட்டாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் பார்த்தா ஒரு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா அப்பயும் டிவி சவுண்ட் கூடயே தான் இருக்கா. அப்போ எட்டி பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுக்கார ஒரு அக்கா எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது வந்துட்டு கார் இல்லை, இன்னும் கார் இல்லை, அப்போ எதுக்கு அந்த பொண்ணு டிவி சவுண்டை கூட வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலிச்சு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்க இன்னும் 2-3 வீட்டில் இருக்குன்னா அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி அந்த பொண்ணு டிவியை கூட வச்சுட்டு உட்காந்துருக்கு, உடல அவன் அடிச்சு அடியில் அப்படியே மயங்கி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அப்படியே எல்லோரும் வந்துட்டு சொன்னோன்னே அங்கே ஏரியாவே கூட்டிகிட்டு எல்லாருக்கும் தெரியும், பொம்பளை ஆளுங்களுக்குலாம் தெரியும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சில ஆம்பளை ஆளுங்களுக்கும் தெரியுமா. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு இப்படி ஒரு சின்ன பையன் ஒரு 10th 11th படிக்கிற மாதிரி ஒரு பையன் இப்படி ஏதாவது பண்ண முடியுதான்னு பாடுறா, ஏதாவது திறக்க முடியுதான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு ஜன்னலை திறக்கும் போது வந்துட்டு எதுவுமே தெரியல, பாத்ரூமில் வந்து குழா திறந்து ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்குது, இங்கிட்டேருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தா அந்த சைடு டிவி சவுண்ட் கேட்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ என்னமோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து கதவை உடச்சிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூசைட் அட்டன் பண்ணோடனே அங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நடந்துச்சு என்ன பண்ணான்னு தெரிலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நெய்பர்ஸே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியா அப்போ வந்து தகவல் சொல்கிறாங்க, இப்படி உங்கள் வீட்டுக்கும் தகவல் சொல்கிறாங்க, அந்த புறம்போக்கு வீட்டுக்கும் வந்து தகவல் போகுது, இப்படி வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னோடனே. அதாவது உங்கள் வீட்டுக்கு எப்படி போயிருக்குன்னா ஃபோன் இருக்கும்ல, உங்கள் ஃபோன்லேருந்து போயிருந்துருக்கும். இப்படி வந்துட்டு மொபைல் எமர்ஜென்சி நம்பர்னு சேவ் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்துட்டு அம்மா அப்பா ஜிமின் 3 பேர் நம்பர் தான் அப்போலேருந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. அதில் அம்மா அப்பா அப்படின்னு போட்டிருக்கணுன்னே சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு இப்படி நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, டாக்டர் பாருங்கள் இந்த பொண்ணு என்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே அவர் செக் பண்ணி பார்த்து, இல்லைம்மா சாரி ஷீ இஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்குலாம் ஷாக், என்னது நோ மோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம், இல்லை டாக்டர் நல்லா பாருங்கள் அப்படின்னோடனே, இல்லைம்மா ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி
இதா இருக்கா. அப்போ வந்து உங்க வீட்ல இருக்கவங்கலாம் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இப்படி அவங்ககிட்டயும் சொன்னோனே, அவங்கலாம் கத்திக்கிட்டு கதறுறாங்க இப்படி. ஐயய்யோ! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையனோட வீட்ல இருந்துட்டு இருக்கவங்க வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. இப்படி தகவல் தெரிஞ்சோனே அவங்க வந்து பையன தேடுறாங்களா, பையன காணோம். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பையன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இப்படியே வந்துட்டு அது இதுதானே. ஸோ போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் கேஸ் ஆனால் அவங்களாம் விசாரித்து பார்க்கும்போது, அப்போ போலீஸ்லாம் விசாரிக்கிறாங்க எல்லாரையும். யார் கூட்டு வந்தா என்ன இதுனோடனே, இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் தான். அப்படின்னோடனே என்ன ஆச்சுன்னொடனே அவங்க யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி வந்துட்டு டார்ச்சர் பண்ணான்றது சொல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு தெரியும்ல இவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்ட்டு. ஸோ வந்துட்டு அடிச்சுன்னு உண்மையை வந்துட்டு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்படி அடித்தான், டார்ச்சர் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மாங்களுக்குலாம், உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு வந்து இப்படி சொல்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்களா. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொன்றா தோண்டி தோண்டி கிடைக்கும்போது இப்படி வந்துட்டு ஒரு நாள் போலீஸ் வந்து இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு விட்றாங்க. அதாவது ஒய்யனோட அம்மா அப்பா, ஜிமின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒய்யன் ஃப்ரெண்ட்ஸு, ஜிமின் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டு வர்றாங்க. ஒருவேளை எல்லோரும் நினச்சிட்டாங்க சரி ஒருவேளை விசாரணைக்கு என்கொயரிக்காண்டி கூப்பிட்டு விட்றாங்க போல் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது, ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணி விட்டு இப்படி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னொடனே இப்போ நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம், நீங்கள் அதை கேட்டு எங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டரில் வந்துட்டு போடுறாங்க. பார்த்தா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேசியிருக்கீங்க. அது வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி அம்மா அப்பா அப்படின்ட்டு உங்கள் ஒரு மாதிரி அழுகலை எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அம்மா அப்பா இப்படி சாரி, கொலையாக தெரியாமல் பண்ணுறேன்னு தான் எனக்கு தெரியுது, நம்ம விஷயம் பண்ணக்கூடாது, ஆனால் எனக்கு வெறுத்துருச்சு வாழ்க்கை. கிட்டத்தட்ட 3 வருஷம் வேதனையை அனுபவிச்சுட்ருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் என்னோடய இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் இது கோலத்தனமாக தெரியல, ஆனால் இது என்னோடய இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்படியே அவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய பேருக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா அப்பா சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது தெரில எனக்கு எப்படின்னு. ஃபஸ்ட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஜிமின் சாரி அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே அழுகுறாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கார். அண்டு எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரில. என்னால் வந்துட்டு நீ இவ்வளோ மாறியிருக்கன்னு நான் அன்றைக்கி ஒன்று பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய மாறியிருக்கேன்னு. நீ நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு ஜிமின். பழைய மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருப்பேல, ஏன்னா இப்போ உனக்குன்னு லைஃப் வந்துடுச்சு. ஸோ சிரிச்சுட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டே இருக்கா. அடுத்து வந்துட்டு நேத்ரா, ஆனால் நீ அவனுக்கு கிடச்சிருக்க ஒரு ஏஞ்சல் தெரியுமா, அவனை நல்லா பார்த்துக்கோ. நான் தான் வந்து தேவையில்லாமல் இது பண்ணிட்டேன். நீயாவது அவனை வந்து நல்லா, அவன் ஒரு ஜெம், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ வந்து மிஸ் பண்ணிடாத, அவனை நல்லா பார்த்துக்கோ. இதை நான் சொல்கிறது தப்பு தான், பட் எனக்கு சொல்லணும்னு தோணுது. கடைசி நேரத்தில் தப்பாக நினச்சேன்னா மன்னிச்சிக்கோ. இது எனக்கு தெரியும், இதுதான் என்னோடய கடைசி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசின்றனால கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணுமே பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்குது. என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்லி இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஆனால் சாரி நேத்ரா, நான் உன்னோட ஹஸ்பண்டை வந்து முன்னாடி லவ் பண்ணேன், பட் இப்போ இல்லை. இப்போ வந்துட்டு அவன் உனக்கானவன் தான், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, இவன் வந்து இதுதானே சொல்லி சொல்லி வந்து அடிச்சுட்டே இருந்தான். நீ வந்து அவனை ஏற்கனவே லவ் பண்ணதான், ஏன்னா இந்த பொண்ணு அந்த மாதிரி நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போயும் நீங்கள் அதை ஒரு மாதிரி சொன்னேன். ஜிம்முனுக்கு புரியுது நம்மளுக்காண்டி தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்க சாரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கில்ட்டாக இருக்கும். அதாவது என்னதுன்னா இப்படி நம்ம அன்றைக்கி கூட பார்த்தோமே, நம்மக்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான் கில்ட்டில் இருந்துருவாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் சாரி அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கங்க, கண்டிப்பாக திடீர்னு நீங்கள் கில்ட்டில் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்னோடய முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு டே அண்ணா ஜங்குக்கண்ணா அவரை ஐ மீன்
ஜிமினை நல்லா பார்த்துக்கோங்க அவருன்னு சொல்ல வந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் அப்படின்னு பாட்டு ஜிமினை நல்லா பார்த்துக்கோங்க, நேத்ராவை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களும் நல்லா உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. எனக்கு எப்பயுமே ஒரு பிரதர் ஃபீலிங் நீங்கள் எப்பயுமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு சாரி சொல்லணும்னு நினச்சேன், பட் எனக்கு நேம்ஸ் ஞாபகம் இல்லை. பட் என்னை சுற்றி இருக்க நான் இந்த முடிவு எடுத்தது தப்புன்னு சொல்லி நினைக்கிற எல்லாருக்கும் சாரி. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ போலீஸ் தான் இதை வந்து ரெக்கவர் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் காமிச்சிட்ருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் அவங்ககிட்ட வைக்கிற ஒரே ரெக்வெஸ்ட் தான், இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க மேலே கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுங்க. நீங்கள் என்ன மாதிரி நான் தான் இந்த இதில் கடைசி விக்டிமாக இருக்கணும், எனக்கு அப்புறம் யாருமே இதில் விக்டிமாக இருக்கக்கூடாது, சர்வைவராக மட்டும்தான் இருக்கணுமே தவிர என்னோட இந்த விக்டிம் அப்படின்ற ஒரு சாப்டர் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். ஸோ இதை மட்டும் என்ன முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்கள் மேலேயும் தப்பு சொல்லுவோம். இன்கேஸ் உங்களால் முடியலன்னா நீங்கள் அது உங்களோட இது. ஏன்னா வந்துட்டு நீங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருப்பீங்கள, இதை வந்து விக்டிமாக ஆகக்கூடாது, எல்லாருமே சர்வைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸுமே ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள சர்வைவர் ஆக்க பாருங்கள். இதுலேருந்து தப்பிச்சு மறுபடியும் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகுங்க. என்ன மாதிரி விக்டிம் ஆகக்கூடாது அவங்க. ஸோ ஐம் சாரி, என்னால் உங்களுக்கு ஒரு வேலையாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த போலீஸ்காரங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் குட் பை இப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு அந்த ரெக்கார்டை முடிச்சிட்டிங்க. எல்லாருக்குமே மனசே கேட்கல, எப்படி வந்துட்டு சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு, சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படின்னா நம்மளால தான் நம்ம தான் நம்ம கையால் பொண்ணை கொன்னுட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டில் தான் அவங்களும் இருக்காங்க. அப்போ வந்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க இப்படி வந்துட்டு இல்லை நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜிமின் வந்துட்டு இப்போ உச்சக்கட்ட கோவத்தாயிட்டா. அவனுக்கு இன்கேஸ் அவன் பிடிச்சிங்கன்னா அவன் என்கிட்ட கொடுங்க, அவனை நான் என் கையாலே கொன்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜிமின், அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்கல்ல நாங்கள் பார்த்துக்குறோம், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க இப்படி போலீஸெல்லாம் சொன்னோடனே ஜிமின் வந்துட்டார். ஜிமினுக்கு இனி மனசே இல்லை, அந்த பொண்ணுமே கஷ்டப்படுதுச்சு, எப்படிப்பட்ட பொண்ணு அவன் எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கேன், எத்தனை வருஷம் பண்ணானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதே தான் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்துட்டு அவனை பிடிச்சிட்டாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போலீஸ்லாம் எஃப்ஐஆர் போட்டு அடுத்து வந்து கோர்ட்டில் ஹேண்ட்ஓவர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹியரிங் போயிட்டே இருக்குது, இப்படி வந்துட்டு இல்லை முடியாது, எங்கள் சைடு தப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்கவங்க வாதாடினாலும் அதுக்கப்புறம் கடைசி வந்து கோர்ட் வந்து இப்படி கொடுக்குது. என்ன தண்டனை அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை, அப்புறம் வந்து 10 லட்சம் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து இது வந்து இல்லை திருப்தியாகவே இல்லை. இது எப்படி என் பொண்ணை வந்து இவன் வந்து தற்கொலைக்கு தூண்டி வந்து கொலையே பண்ணிட்டான், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கொலை பண்ணதுக்கு தான் சமம் தான் தற்கொலைக்கு தூண்டி இருக்கான். ஸோ வந்துட்டு இந்த தண்டனை எங்களுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்பீல் பண்ணுறாங்க. அங்கே ஹைகோர்ட்டுக்கு போகுது, இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்துச்சு. இப்போ கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தகவல் வருது அப்படின்னா இவன் பண்ண தப்பு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவனோட வேணும்னா நாங்கள் வந்து இவனோட டிகிரியை வந்து கேன்சல் பண்ணுறோம், இவன் வந்து இருக்கிற வேலை அவனோட டிகிரி எல்லாமே வந்து நாங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து இவன் சைடுக்கு என்ன வந்திருக்கோ அதை ஃபுல்லாக நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க கோர்ட்டு. அப்போது வந்து எல்லாருக்கும் ஓகே, இது ரொம்ப நியாயமாக தான் இருக்குது. 10 வருஷம் வந்து ஜெயில் தண்டனையாக இருந்தாலும் திரும்ப வந்துட்டு இவன் வந்து அவனுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்றனால, வேலை கிடைக்காது அப்படின்றனால ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. பட் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது, இப்படி நம்ம பொண்ணை நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஹியரிங்லாம் முடிஞ்சுட்டு அப்படி எல்லோரும் வந்து கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது ஜிமின் வந்து அப்படியே பார்க்குறாரு அவங்க அம்மா அப்பாவை. கடைசியில் வந்து அவளை கொன்னுட்டிங்களே அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியுது நம்ம இவனோட கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அந்த பொண்ணு, அதாவது அவங்களும் பார்த்துருப்பாங்க, நேத்ரா அடிக்கடி கூட வருவா, பார்த்து அவளும் வந்து இந்த கேஸ் ஹியரிங் நடக்கும்போதெல்லாம் வந்துட்டு கோர்ட்டில் வந்து உட்காந்துருப்பாளாம். அப்போ வந்து நம்ம பொண்ணு வந்து இவங்க கூட இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பா, நம்மளே தேவையில்லாமல்
தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கோர்ட்லேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. இப்படி உங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போன உடனே பார்த்தா அவங்க ஃபோட்டோக்கு இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கத பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. அப்படியே என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வெறுத்து போய் தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட காலேஜுக்கு வந்திருப்பாரு. காலேஜுக்கு வந்துட்டு அப்படியே அந்த அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும்ல, அதாவது நீங்கள் எப்பயும் உட்காந்து பேசுகிற ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே எதுவுமே இல்லை, அப்படியே சும்மா அப்படியே உட்காந்துருக்காரு. அப்புறம் வந்துட்டு நேத்ரா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நேத்ராக்கும் அவங்களுக்கும் எப்படி கல்யாணம் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஜிமின் வந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் வந்துட்டு அதோட எம்டியோட பொண்ணு தான் வந்து நேத்ரா. ஜிமின் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துருப்பாரு. அவர் வந்து ஜாயின் பண்ணப்பிலேருந்தே வந்துட்டு ஜிமினோட ஒர்க்கை வந்து நல்லா பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருப்பார். அப்படி பார்த்துருக்கும்போது தான் வந்துட்டு ஜிமினோட எல்லாமே அவர் பண்ணுறது பிடிச்சிருக்கும். அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே பிடிச்சனால வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படி பேசி அப்படி இது பண்ணி தான் சரி நம்ம வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நம்ம பொண்ணை அப்படின்ட்டு அவர் வந்து முடிவு பண்ணிட்டு அப்படி சொல்லுவார். ஜிமினுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகி ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இப்படி இல்லை சார் வேணாம் அப்படின்னோடனே இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணு அப்படின்னோடனே நேத்ராவும் ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே நேத்ராவும் இப்படி வந்திருப்பாங்க. நேத்ரா கூட வந்துட்டு அந்த பிளைண்ட் டேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நேத்ராவையும் வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு அவருக்கு பேசின போதே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட மெமரியிலேருந்து அவருக்கு திரும்ப வெளியே வர வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருப்பார். இப்போ வந்து வேணான்னு சொன்னால் வந்துட்டு எம்டியை வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கும் டேவும் சொல்லியிருப்பாங்க, டேய் போதும்டா அவள் வந்து போயிட்டா, அதுக்காண்டி வந்து உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, ஸோ நீ கல்யாணம் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே அதுவும் தான் கரெக்ட் அப்படின்ட்டு அவருக்கும் புரிஞ்சிடுச்சு. சரி நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹாஃப் மைண்டடாக தான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ தான் வந்துட்டு இப்படி இவங்களை கோயிலில் பார்த்தது இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போ வந்துட்டு ஜிமின் இங்கே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காருல, இப்படி நேத்ரா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜிமினை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படியே ஜிமின் வந்து அழுதுட்டு தான் இருந்திருப்பார். லைட்டாக கண்ணெலாம் கலங்கியிருக்குமா, அவர் தொடச்சிட்டு சொல்லு அப்படின்னோடனே எனக்கு புரியுது நீங்கள் வந்து என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு இதிலே தெரியுது. அவங்க சுற்றி வந்து இத்தனை பேர்கிட்ட எப்படி பழகியிருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த பொண்ணு அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணிட்டுருப்பா. நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும்போது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்ராவும் பேசிகிட்டே இருக்கா. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, என்னால் வந்து ஒய்யன் அளவுக்கு லவ் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட்டு. உங்களை வந்து ஒய்யனை நான் மறக்க வைக்கிற அளவுக்குலாம் என்னால் லவ் தர முடியாது, பட் எனக்குன்னு கொஞ்சோண்டு மட்டும் இடம் கொடுங்க. நீங்கள் ஒய்யனை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் அந்த இதுலலாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் அந்த மனசில் எனக்குன்னு கொஞ்சோண்டு மட்டும் இடம் கொடுங்க. எனக்கு அது மட்டும் போதும். நீங்கள் அவளை மறக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவள் ஒரு மாதிரி ஏஞ்சல் டைப். அவள் கடைசியில் வந்து பேசும்போது என்கிட்ட கூட சாரி கேட்டிருக்கானா, அப்போ அவள் எப்படிப்பட்ட கேரக்டர் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து உங்களெல்லாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு வந்து இவ்வளோ நாளாக தெரியல, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லாக எதுலேயுமே வந்துட்டு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு காரணம் புரியுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஜிமின் இதெல்லாம் பேசுறதை கேட்டோன்னே அவருக்கும் மனசு தாங்க முடியாமல் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், ஆனால் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் அப்படி ஒத்துக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதோடனே அந்த பொண்ணுக்குமே அழுக வருதுச்சு. இப்படி ஒரு பையனை வந்து விட்டுட்டாங்கன்னா அப்போ அவங்க ஃபேமிலி வந்து தான் குடுப்பனம் இல்லை, அந்த பொண்ணு அநியாயமாக கல்யாணம் பண்ணி வைக்காமல் இப்படி கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே உட்காந்து அழுதுகிட்ருக்கா. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கட்டி பிடிச்சி அவள் கன்சோல் பண்ணிட்டே இருக்கா, போதும் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னோன்னே அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் இருக்கேன் அப்படின்னோடனே அப்போது ஜிமின் சொல்கிறாரு, இல்லை நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வெளியே வர முடியுமான்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உனக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட் கொடுக்க இல்லை உன்னை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரா பார்த்து ஜிமின் சொல்கிறாரா. ஜிமின் வந்து சொல்கிறத பார்த்துட்டு நேத்ரா வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இதோட வந்து நம்ம இந்த 2 ஷார்ட்ஸை வந்து முடிச்சுக்கலாம்.
ஸோ என்ன எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வீடியோன்னா ஒரு மாரி ஜாலியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தா, செகண்ட் வீடியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் நான் யோசிக்கும்போதே இந்த கதைய வந்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சேன். ஜிமினும் ஒய்யனும் சேர முடியாது அப்படின்ற மாரி தான் யோசிச்சிருந்தேன். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் த சொசைட்டி. நெறைய பேருக்கு வந்து நெறைய விதமான ஸ்டோரீஸ் இருக்கலாம். இப்போ கூட வந்துட்டு ப்ரெசென்ட்ல கூட நெறைய போகுது. ஆக்சுவலா இந்த கதைய வந்து நான் முன்னாடியே இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. உங்க எத்தன பேருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. விஸ்மயா அப்படின்னு சொல்லிட்டு கேரளால ஒரு கேஸ் நடந்துச்சு. அத வந்துட்டு திரும்ப வந்து அதுக்கு தீர்ப்பு குடுக்கும்போது, அப்ப தான் வந்து இந்த கதையவே நான் யோசிச்சேன். கிட்டத்தட்ட இது ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் பேக் பழைய ஸ்டோரி தான். அப்பயே யோசிச்சேன். சரி நம்ம இன்கேஸ் ஒரு நாள் சேனல் ஆரம்பிச்சா இந்த மாரி நம்ம கதை போடலாம் அப்படின்ற மாரி ஒரு யோசிச்சேன். அப்போ வந்து அந்த கேஸ்ல என்ன ஆச்சு அப்புட்ன்னா, அந்த பையனுக்கும் அந்த மாரி 10 இயர்ஸ் தான் வந்துட்டு அ ஜெயில் தண்டனை குடுத்துருப்பாங்க. அப்ப ரூ. 2,50,000 வந்துட்டு ஃபைன் கட்டிட்டு அதில 2,00,000 வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்ற மாரி தான் அந்த தீர்ப்பு இருக்கும். நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இந்த மாரி டிகிரி எல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ற மாரி வந்து எழுதியிருந்தேன். ரியாலிட்டில இந்த மாரி நடக்கல. பட்டு ஃபிக்ஷனல்ல வந்து இந்த மாரி ஸ்டோரி சொல்றப்போ நான் வந்து அத அடிஷ்னலா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்டு இது மாரி ரியாலிட்டில நெறைய நடக்குது. நம்மக்கிட்ட வந்துட்டு சில பேருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சில பேருக்கு வந்து செகண்ட் சான்ஸும் வந்து ஒரு மாரி மோசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸை விட்டுட்டு செகண்ட் சான்ஸாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கைக்குள்ள வரவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் இந்த மாரி அமைஞ்சிருக்கலாம். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸே இந்த மாரி இருக்கலாம். ஏன்னா இப்போ கூட ப்ரெசென்ட்ல ரிதன்யா கேஸ் அவங்களோட கேஸும் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு சிலர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வீட்டு மேலே தப்பு, அந்த பையன் வீட்டு மேலே தப்பு. அவங்க டவுரி கேட்டாங்கன்னா அவங்க குடுக்கலாமா? இல்ல வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அப்பயே இது பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இப்படின்னு நெறைய பிளான்னு சொல்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான். இப்போ இருக்கிற சொசைட்டி படி பார்த்தா வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு நகை குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரி தான் இந்த சொசைட்டி போயிட்டுருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு யாரையுமே இப்போ எனக்கு தெரியல. எனக்குன்னு மேரேஜ் ஆகல. ஸோ எனக்குமே நெறைய கதைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் வந்திருக்கு. அந்த பையன் வந்து ஓகே நல்ல பையன், நல்ல கவர்மெண்ட் ஜாப், வெல் செட்டிலாக இருக்கான் அப்படின்ற மாரி தான் வந்துட்டு அந்த சைட்லேருந்து அலைன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ் போக போக இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காண்டி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த பையனும் எதுவுமே பெருசாலாம் எதுவும் காமிச்சுக்கல. அந்த வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப அப்படியே ஸ்வீட்டாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க சைட்லேயுமே ஓகே அப்படின்ற மாரி தான் வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு இது பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டேஸ் போக போக தான் வந்துட்டு இல்ல அப்படின்ற மாரி 2 சைட்லேயும் ஜாதகம் ஒத்து போல. என்ன ஏது ரீசன் தெரியல. அந்த பொண்ணு சொல்லல. ஸோ அப்படி இருக்கும்போது வேணாம் அப்படின்ற மாரி அந்த அலையன்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்லயே வந்து அந்த பையன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான். என்னன்னா அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ண ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்திருக்கான். இந்த கல்யாணம் நின்னு இந்த அலையன்ஸ் வேணான்னு சொன்ன ஒரே மாசத்துல போயிட்டு நிச்சயம் பண்ணி அடுத்து கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அந்த பையன் வந்து சரியான ப்ளே பாய். எல்லா பொண்ணுங்கள்ட்டயும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு எல்லா பொண்ணையும் இது பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாரி இருந்துச்சு. இந்த மாரி நெறையா பேருக்கு நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. பேக்ரவுண்ட் செக் பண்றதில்ல. பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் தப்பு என்னதுன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம பொண்ணுங்கள எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுரணும். நல்ல பணக்கார குடும்பத்தில கல்யாணம் பண்ணி வச்சுரணும். அப்பதான் வந்து பொண்ணு கஷ்டப்படாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பையனோட கேரக்டர பார்க்குறதில்ல. அந்த பையனோட ஃபேமிலி கேரக்டரையும் பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் இந்த மாரி நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது போனா போனது தான். அதுக்கப்புறம் திரும்ப எதுவும் கிடைக்காது. அதனால வந்துட்டு எல்லாரும் வந்து கேரக்டர பார்க்குறாங்க. கேரக்டர் தவிர மீதி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கேரக்டரும் பார்க்கணும், காசு பணத்தையும் பார்க்கணும். ஆனா யாருமே டவுரிய நம்மளால மாத்த முடியாது. இன்னும் ஒரு 100 வருஷம் எடுத்தாலும் டவுரியெல்லாம் மாறவே மாறாது. நம்ம குடுக்க வேண்டியது கடமை அப்படின்ற அதாவது அது வந்து ஒரு ஃப்யூச்சருக்காக நம்ம பொண்ணு கஷ்டப்படுவாளே அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டா, அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லலாம் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, அந்த நகைய வச்சாவது நம்ம பொண்ணு கஷ்டப்படாம கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துக்குவா அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து கௌரவமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அது குடுத்தா தான் கௌரவம் அப்படின்ற நிலைமைக்கு அது தள்ளப்பட்டனால, இன்னும் 100 வருஷம்லாம் ஆனாலும் இது திருந்த வாய்ப்பே இல்ல. இது முடியவே முடியாது. இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, இது முடியறதுக்கான ஒரு இதே இல்ல. ஸோ வந்துட்டு குடுத்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து இத ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரோட மைண்ட் செட்லேயும் விதைச்சிட்டாங்க. இது இப்படியே தான் இருக்கும். இனி இது வந்து
இது எப்படி இனி மாறப்போகுது, இந்த சொசைட்டி எப்படி எப்போ மாறும்னா எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டவுரினா இதுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டவுரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், யாராவது உங்கள் இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்க, அதாவது இப்படி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்படி டவுரினால் கஷ்டப்படுறாங்க, இல்லை வந்து அந்த பையனோட கேரக்டர் சரியில்லாமல், இல்லை வேறு ஏதாவது ப்ளா 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 ரீசன்ஸ் நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் இது பண்ணிங்கன்னா வேறு யாராச்சும் இந்த ஸ்டோரிஸ் பார்ப்பாங்களா, அவங்க வந்து அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது ஓ அப்போ இப்படிலாம் நடக்குது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ சும்மா ஏதாவது தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருக்குமே, இதுதான் சொசைட்டி அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே வந்துட்டு மேரேஜ் ஆக போகிற வயசு தான் நிறையா இது மோஸ்ட்லி எஃப்எஃப் பார்க்குற எல்லா பொண்ணுங்களுமே ஒரு 20+ தான் இருப்பாங்க. சில பிள்ளைங்க வந்து எல்லாரும் டீனேஜ்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டீனேஜில் இருக்கவங்களுக்கு இதுதான் வந்து அடல்ட் லைஃப் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டும், அடல்ட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்படி வந்துட்டு என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா நிறைய மேரேஜ் ஆன பர்சன்ஸும் அந்த நிறைய அக்காங்கலாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் சொசைட்டி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற பொண்ணுங்கலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ண போகிறவங்க அப்படின்னா ரொம்ப ஆசைகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்க அந்த ஆசைகளோட நிறைய அவேர்னஸோடு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில. ஸோ அப்படி நினைக்கிறதுனால தான் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய 30s இருக்கவங்களும் நான் வீடியோஸ் பார்க்குறாங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப் லெசன்ஸை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கேஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி இதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சமாக போட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, இவங்க அதிகமாக போட்டப்பையும் வந்துட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீ கொடுத்ததே பத்தலை, அதிகமாக போட்டதுக்கு பிறகும் கொடுத்தது பத்தலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த விஸ்மயா கேஸில் அவங்க எல்லாம் போட்டு முடித்ததுக்கு பிறகும் கார் வந்து அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த காரை ரேட்டு, அதாவது இப்போது எப்படின்னா அவங்க ஏதோ 13,00,000, இப்போ 13,00,000 கார் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 9,00,000 10,00,000 கார் தான் வந்து இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த காரோட எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரில. ஸோ என்னன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ், அதாவது ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இல்லாமல் கொஞ்சோண்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியே வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. இங்கே வந்துட்டு 200 பவுன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு. இந்த வீக்கில் மட்டும் வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 கேஸ் வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் நியூஸ் பார்த்த வரைக்கும் ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பொண்ணு, அவன் அங்கே டவுரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன 3 நாளில் வந்துட்டு 1 பவுன் நகை, இங்கேயே 200 பவுன் நகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இது பண்ணதுக்கு இங்கே 1 பவுன் நகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு நம்ம எந்த தீர்வுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொசைட்டி மாறணும், சொசைட்டி மாற வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு இதுக்கு ஒருவேளை உங்களுக்கு இது இப்படி பண்ணியிருந்தா, இப்படி நடந்திருந்தா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தீர்வு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இது வந்து இப்படி நடக்கலாம், இல்லை அவங்க வந்து பொண்ணு வீட்டில் இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மேரேஜ் பண்ணியிருக்காக்கா அங்கே எஃப்எஃப் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்லுங்கள், இப்படி வந்து இந்த டவுரி ப்ராப்ளமை இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை சால்வ் பண்ண முடியலனாலும் அதுக்குன்னு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இல்லாமல் சின்ன பிரச்சனையாக மாற அளவுக்கு இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ எனக்கு என்னென்ன தெரியல, இந்த கேஸ் நடந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே எல்லா பொண்ணுங்களுமே கனவோடு தான் போய் கல்யாணம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக வளர்ந்துட்டு, சரி நம்ம ஃப்யூச்சர் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற இடமாவது ரொம்ப ஃப்ரீடமாக இல்லைனாலும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைகளோடு போகும்போது அங்கேயும் இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், ஏதாவது இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டா. அண்டு இது வந்து ஏற்கனவே யோசிச்சுட்டேன். பட் இதை வந்து எனக்கு மாஃபியா குயின் நீ தான் வந்து போட சொல்லியிருந்தேன், ஏதாவது அவேர்னஸ் மாதிரி வீடியோ போடுங்கக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. பட் எனக்கு அவேர்னஸை விட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் யோசிச்சிருந்த இந்த கதையை போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதான், எனக்கு இதில் அவேர்னஸ் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இது வந்து இந்த மாதிரி தான் நடக்குது ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிற மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். அண்டு
ஓகே. வேறு எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பேசணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் பை பை டிசீஸ்.